அண்மை செய்தி மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தும்பைப்பட்டி கிராம மக்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பெண்கள் பாரம்பரிய கும்மி அடித்தும் கருப்பு துணியால் கண்களை கட்டிக்கொண்டும் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது மதுரை தும்பைப்பட்டி கிராம மக்கள் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு மதுரையிலிருந்து செய்தியாளர் துரை இணைப்பில் இருக்கிறார். துரை, வணக்கம். தற்போது டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் இருக்கக்கூடிய எந்தெந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? யார் தலைமையில இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது? போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? கள தகவல்கள் என்ன? நிச்சயமாக மௌனிகா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டியில் 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள், அதாவது பெண்கள் உட்பட சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய முறைப்படி கும்மி கொட்டியும் கருப்பு துணியால் கண்களை கட்டிக்கொண்டும் கையில் பதாகைகளை ஏந்தி மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை முழுமையாக ரத்து செய்ய கோரி தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. மதுரை அரிட்டாபட்டி, நாயக்கர்பட்டி உள்ளிட்ட 11 கிராமங்களை உள்ளடக்கிய சுமார் 5000 ஏக்கர் நிலப்பரப்பில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைய வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் சிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி கிராம மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த சுரங்கம் அமைய இருக்கும் இடத்துல தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட தளமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாபட்டி உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளடக்கி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று சின்னங்களும், குடவரை கோயில்களும், பல வகையான அரிய 250க்கும் மேற்பட்ட உயிரினங்களும், 200க்கும் மேற்பட்ட நீர் ஆதாரங்களும் இருக்குது. இந்த சுரங்கம் வந்தா இது முற்றிலும் அழிந்து போயிடும், விவசாயம் பாதிக்கும், இயற்கை சூழல் முற்றிலுமாக அழிந்து போகும் என்று அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த பகுதிக்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமையக்கூடாது என்று அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்கள்ல ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில மத்திய அரசு அந்த பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட தளத்தை மட்டும் தவிர்த்து விட்டு ஒரு புதிய வரையறை செய்ய உத்தரவு சமயத்துல வெளியிட்டிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாத அப்பகுதி கிராம மக்கள் முழுமையாக திட்டத்தை ரத்து செய்ய கோரி பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்து நடத்தி வராங்க. அதனோட நீட்சியாக தான் இன்னைக்கு தும்பப்பட்டியில் கக்கன் மணிமண்டபம் முன்னால தும்பப்பட்டி, அம்பலாரம்பட்டி, சாலைக்குப்பட்டி, மீனாட்சிபுரம் உள்ளிட்ட ஒரு 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள், சுமார் 300க்கும் மேற்பட்ட ஒரு பெண்கள் உட்பட அப்பகுதி கிராம மக்கள் பாரம்பரிய முறைப்படி கும்மி எடுத்தும் கண்களில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு பதாகைகளை ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதே போன்று மேலவுளவு அருகாமையில் உள்ள மேலவுளவு கிராமத்திலும் அங்குள்ள கிராம மக்களும் இது போன்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. ஏன்னாக்கா முக்கியமா இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, முல்லை பெரியாறு ஒருபோக பாசன கால்வாயும் இந்த பகுதியில, அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமையக்கூடிய பகுதியில வருது. அதனால முற்றிலுமாக மேலூர் பகுதி மக்களே ஒரு அச்சத்துல இருக்காங்க. வருகின்ற 7ஆம் தேதி இதன் காரணமாகவே மேலூர் பகுதி முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாய சங்கத்தின் சார்பாக நரசிங்கப்பட்டி பெருமாள் கோயிலில் இருந்து மதுரை தல்லாகுளம் தபால் நிலையம் வரை சுமார் 1 லட்சம் பேரை திரட்டி நடைபயணம் மேற்கொண்டு அங்கும் கவன ஈர்ப்பு கண்டன போராட்டத்தை மக்கள் நடத்த இருக்காங்க. இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தினாலே பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தோட மேலூர் பகுதி முற்றிலுமாகவே ஒரு பதட்டமான சூழ்நிலையே நிலவி வருகிறது. போலீசார் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு கிராமத்திலும் தினசரி நடக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பாதுகாப்பு பணியை மட்டுமே ஈடுபடுறாங்க. இது மக்களோட முதன்மையான கோரிக்கை என்னன்னா, டங்ஸ்டன் சுரங்கத்தை முழுமையாக ரத்து செய்ததாக செய்தித்தாள்களிலோ மீடியாக்களிலோ தகவல் வந்தால் மட்டுமே நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடும், அதுவரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். கள தகவல்களுக்கு நன்றி துரை.